என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் குருசுகுப்பம் பங்கு ஒரு அருமையான பங்கு. கடற்கரை ஓரத்தில் அந்த அழகான காற்றோட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு நல்ல அழகான பங்கு. நான் இங்கு வரும்போதெல்லாம் கடற்கரையை பார்த்து, கடலை பார்த்து, நம்முடைய தேவாலயத்தை பார்த்து மகிழ்வேன். அதேபோல் இன்றும் இந்த நல்ல அழகான காற்றோட்டத்தில் நாம் இருந்து இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, குருசுகுப்பம் பங்குக்கு ஒரு மேன்மையான அருமையான ஒரு பாதுகாவலரும் கிடைத்திருக்கின்றார். அதான் புனித பிரான்சிஸ்கு அசிசியார். உண்மையிலே திரு அவையில் ஒரு புரட்சியை தொடங்கியவர். உண்மையிலே நற்செய்தியின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தியவர். உண்மையிலே நற்செய்தியை உள்வாங்கி திரு அவையில் ஒரு புரட்சியை கொண்டு வந்து நற்செய்தியின்படி திரு அவையை கட்டி அமைக்க நினைத்தவர்தான், முயற்சி செய்தவர்தான் புனித பிரான்சிஸ்கு அசிசியார். அந்த அருமையான புனிதர், அந்த மேன்மையான புனிதர் உங்களுக்கு, உங்களுடைய பங்குக்கு பாதுகாவலராக கிடைத்துள்ளார். எனவே குருசுகுப்பம் மக்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நாம் அவருடைய திருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதும் அக்டோபர் 4ஆம் தேதி புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய திருவிழா கொண்டாடப்படுகிறது. இன்று உங்களுடைய பங்கு பாதுகாவலரின் திருவிழா. இந்த திருவிழா கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? நீங்கள் கடந்த 9 நாட்களாக நொவேனா செய்து திருப்பலியில் பங்கெடுத்து நற்செய்தியும் மறைவுரைகளையும் கேட்டு தங்களை தயாரித்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த நாளை சிறப்பிப்பதற்காக, இந்த நாளை நல்ல முறையில் விழா எடுத்து கொண்டாடுவதற்காக இந்த 9 நாட்கள் நீங்கள் புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய வாழ்க்கையின் சில நெறிமுறைகளை கையாண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். அதுதான் பங்கு திருவிழாவின் முக்கிய நோக்கம். புனித பிரான்சிஸ்கு அசிசியார் மேன்மையானவர். இன்னும் ஒன்று, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ், அவர் திருத்தந்தையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருடைய பெயர் ஜோர்ஜோ பெர்கோலியோ. அவருடைய பெயர் ஜோர்ஜோ பெர்கோலியோ. ஆனால் அந்த கான்க்ளேவில் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பக்கத்தில் இருந்த ஒரு கார்டினல் அவரிடம் சொல்வார், நீர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர், ஏழைகளை மறக்காதீர், டோன்ட் ஃபர்கெட் த புவர், ஏழைகளை மறக்காதீர். அது மட்டும்தான் சொன்னார் கார்டினல் கிளவுதியோ. அதன் பிறகு அவர் வந்து அவர் உடனே ஏழைகளை மறக்காதீர் என்று சொன்னதை கேட்டதும் அவர் உடனே யாரை நினைத்தார்? பிரான்சிஸ்கு அசிசியாரை நினைத்தார். அதனால்தான் அவர் உடனே பிரான்சிஸ் என்ற பெயரை எடுத்துக்கொண்டு அவர் பிரான்சிஸ், திருத்தந்தை பிரான்சிஸ் என்று அழைக்கப்படுகிறார். இன்று ஏழைகளுக்காக, மைக்ரன்ஸ்க்காக, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக, முதியோர்களுக்காக, இவர்களுக்கு, பெண்களுக்காக, இவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களை முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு பணி செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த திருத்தந்தை மிகவும் ஆர்வத்துடன் செயல்பட்டு வருகின்றார். இப்போது நாம் இங்கே புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் ரோமை நகரில் ஆயர்களின் மாமன்றம் நடக்கின்றது. நீங்கள் அறிவீர்கள் அதை. 29
அக்டோபர் அங்கே தொடங்கினார்கள். தியானம் ஒரு 400க்கு உட்பட்ட கார்டினல்ஸ், ஆர்ச்சி பிஷப்ஸ், பொதுநிலையினர் சேர்ந்து இந்த மாமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை, இந்த மாதம் அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை அவர்கள் இந்த மாமன்றத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மாமன்றத்தில் முக்கியமாக திரு அவையை எப்படி ஒரு கூட்டொருங்கியக்க திரு அவையாக மாற்றலாம், அங்கே ஒன்றித்து வாழ்தல், கம்யூனியன், பங்கேற்பு, நற்செய்தி அறிவிப்பு இவைகளை வைத்து அவர்கள் இந்த மாமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாமன்றத்தை பற்றி நாம் நினைக்கும் போது புனித பிரான்சிஸ்கஸ் அசிசியாரை பற்றி நினைத்தால் அது உண்மையிலே ஒரு வெற்றிகரமான மாமன்றமாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன். புனித பிரான்சிஸ்கஸ் அசிசியார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பணக்கார வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்தார். உங்களுக்கு அவருடைய வாழ்க்கை சரித்திரம் தெரியும், அதனால் அதை விரிவாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் சில கருத்துக்களை அதிலிருந்து நாம் எடுக்கலாம். அவர் பணக்கார வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு குறைவும் இல்லாதவர். ஆனால் இறைவன் அவரை அழைக்கின்றார், அவர் இறைவனுடைய அழைப்பை கேட்கின்றார். சன் தமியான் அந்த பாழடைந்த அந்த ஆலயத்தில் அவர் இருந்து கொண்டு ஜெபிக்கும் போது அவருக்கு இந்த அழைப்பு கிடைக்கிறது. அந்த அழைப்பில் இயேசு, சிலுவையில் இருந்த இயேசு அவரிடம் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? பிரான்சிஸ், திருச்சபையை கெட்டி எழுப்பு. திருச்சபை என்பது, ஆலயம் என்பது கீழே அது பாழடைய போகிறது.